Let's begin. Welcome to Current Affairs with Surya. வாங்க இன்றைய முக்கிய செய்திகள் பார்க்கலாம். இந்தியா போஸ்ட் ஸ்பீட் போஸ்ட் 24 மற்றும் 48 சேவைகளை அறிமுகம் செய்துள்ளது. இந்த சேவைகள் அதிவேகம் மற்றும் பிரீமியம் டெலிவரி வசதிகளை வழங்குகின்றன. மாநில மற்றும் தேசிய அளவில் தபால் விநியோக நேரம் குறைக்கப்படும். வணிக மற்றும் தனிப்பட்ட கடிதங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் செயலாக்க வசதிகள் மேலும் மேம்படுத்தப்படும். இத்தாலி அரசு கோவாவை சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ட்ரினிவாஸ் டெம்போவை கெவாலியர் டெல்லோ ஒர்தினே பெல்லா ஸ்டெல்லா தி இத்தாலியா விருதுடன் கௌரவித்துள்ளது. இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ஸ்வதி சாந்தாகுமார் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் விருது 25 பெற்றுள்ளார். அவரது ஈக்குவல் பார்ட்னர்ஸ் லாஸ்டிங் பீஸ் திட்டம் உலக அமைதிக்கான பங்களிப்பாக கருதப்படுகிறது. இந்த விருதுகள் இந்தியர்களின் சர்வதேச சாதனைகளை எடுத்துக்காட்டுகின்றன. சமூக மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை இவை ஊக்குவிக்கின்றன. சென்னை மெட்ரோ ரயில் டனல் மேலமைக்கப்பட்ட உலகின் முதல் சாலை பாலம் தொடங்கப்பட்டுள்ளது. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை இந்த ஃப்ளைஓவர் அமைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் நடைபாதை வடிவமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் கட்டுமானம் செய்யப்பட்டுள்ளது. நகரின் போக்குவரத்து கட்டமைப்பை இது மேம்படுத்தும். ஜப்பான் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நிறுவனம் 2 டெராபிட் வினாடி அளவிலான எஃப்எஸ்ஓ தொடர்பை சாதித்துள்ளது. செயற்கைக்கோள் மற்றும் உயர்நிலை தளங்களில் பொருத்தக்கூடிய சிறிய ஆப்டிக்கல் டெர்மினல்கள் பயன்படுத்தப்பட்டன. உலகளாவிய தகவல் பரிமாற்றத்தில் இது முக்கிய முன்னேற்றமாகும். அதிவேக மற்றும் பாதுகாப்பான தகவல் பரிமாற்றம் உறுதி செய்யப்படுகிறது. செயற்கைக்கோள் அடிப்படையிலான நெட்வொர்க்குகளில் இது பயன்படும். திருவள்ளுவர் விருது 2026 டாக்டர் சத்தியவேல் முருகனாருக்கு வழங்கப்படும். காமராஜர் விருது 2025 இடையத்துள்ளாவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாகவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தாவிற்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது யுகபாரதிக்கும் வழங்கப்படும். ஒவ்வொரு விருது பெறுபவருக்கும் 5 லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு சாவரின் தங்கப்பதக்கம் வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு சுழற்சி பொருளாதார முதலீட்டுக் கொள்கை 2026 வெளியிட்டுள்ளது. மறுசுழற்சி மற்றும் வள பயன்பாட்டை அதிகரிப்பதே நோக்கம். எம்எஸ்எம்இ கொள்கை மற்றும் ஃபேம் டிஎன் ஊக்கங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. 20 கோடி முதலீடு செய்து 25 வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் நிறுவனங்களுக்கு 10% மானியம் வழங்கப்படும். இபிஎஃப் மீட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு ஊக்கங்களும் வழங்கப்படும். தமிழ்நாடு புதிய கையிருப்பு சேமிப்புக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் மற்றும் பிரவுன்ஃபீல்ட் வளாகங்களுக்கு ஊக்கங்கள் வழங்கப்படும். பச்சை ஊக்கமாக செலவின் 25% வழங்கப்படும். பயிற்சி மற்றும் ஊழியர் ஊக்கங்கள் இதில் அடங்கும். மாநிலத்தின் விநியோக சங்கிலியை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்டது. தமிழ்நாடு அரசு சர்வம் ஏஐயுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் சாவரின் ஏஐ பார்க் அமைக்கப்படும். முழு ஸ்டாக் ஏஐ மாவட்டம் உருவாக்கப்படும். 1000 உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகள் உருவாகும். தரவு மற்றும் மாதிரிகள் மாநில புட்சிக்குள் பாதுகாக்கப்படும். பழையாறை சோமநாதர் கோவிலில் 7 மாடி கோபுரம் கட்டப்படுகிறது. இதற்காக 7.95 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. என்ஐடி ஆய்வுக்கு பிறகு திட்டம் பரிந்துரைக்கப்பட்டது. பழையாறை சோழர்களின் முக்கிய தலைநகராக இருந்தது. கோவில் சைவ சமய பாரம்பரிய முக்கியத்துவம் கொண்டது. தமிழ்நாட்டில் 33 மாவட்டங்களில் மலேரியா ஒழிக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களில் மட்டும் சில வழக்குகள் பதிவாகின்றன. 2015இல் 5587 வழக்குகள் இருந்தன. 2025இல் 321 வழக்குகள் மட்டுமே பதிவானது. தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உடைமை அமைச்சகம் மாவட்ட அடிப்படையில் துணித்து மாற்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த திட்டம் குவாஹத்தியில் நடைபெற்ற தேசிய துணி அமைச்சர்கள் மாநாட்டில் தொடங்கப்பட்டது. 100 உலக ஏற்றுமதி சாம்பியன் மாவட்டங்கள் உருவாக்கப்படும். 100 ஆஸ்பிரேஷனல் மாவட்டங்களுக்கு சிறப்பு ஆதரவு வழங்கப்படும். துணித்துறையில் மாவட்ட அடிப்படையில் வளர்ச்சி உறுதி செய்யப்படும். ராய்ப்பூரில் அபீடா பிராந்திய அலுவலகம் தொடங்கப்பட்டுள்ளது. விவசாயம் மற்றும் செயல்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்படுத்தப்படும். பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்படும். மாநில விவசாயிகளுக்கு நேரடி ஆதரவு கிடைக்கும். பங்குதாரர்களுடன் ஒருங்கிணைப்பு அதிகரிக்கும். இந்தியா 2025இல் 524.62 லட்சம் டன் உரம் உற்பத்தி செய்தது.
5 ஆண்டுகளில் உற்பத்தி கணிசமாக உயர்ந்துள்ளது. யூரியா, டிஏபி, எஸ்எஸ்பி போன்ற உரங்கள் இதில் அடங்கும். உள்நாட்டு தேவையின் 73% பூர்த்தி செய்யப்பட்டது. தொடர்ச்சியான வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாரதீப் துறைமுகத்தில் 25வது முக்கிய துறைமுக கலாச்சார கூட்டம் நடைபெற்றது. ஷியாமா பிரசாத் முகர்ஜி போர்ட் அத்தாரிட்டி ஓவரால் சாம்பியன் ஆனது. மும்பை போர்ட் அத்தாரிட்டி 2ஆம் இடம் பெற்றது. கலாச்சார பரிமாற்றம் மற்றும் தேசிய ஒற்றுமை ஊக்குவிக்கப்பட்டது. துறைமுக ஊழியர்களிடையே நட்பு வலுப்பெற்றது. 2024-25 ஆண்டில் மீன் உற்பத்தி 197.75 லட்சம் டன்னாக உயர்ந்தது. 10 ஆண்டுகளில் 100%த்திற்கும் மேலான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. 1 ஹெக்டேருக்கு 4.77 டன் உற்பத்தி கிடைக்கிறது. 16.98 லட்சம் டன் மீன் ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஏற்றுமதி மதிப்பு 62,408 கோடி ரூபாய். காஷ்மீர் மார்கோர். காஷ்மீர் மார்கோர் இன விலங்குகள் 200 முதல் 300 வரை மட்டுமே உள்ளன. IUCN அமைப்பின் நியர் த்ரெட்டன் பட்டியலில் இந்த இனமானது இடம்பெற்றுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் காசினக், ஹிர்போரா, தட்டக்குட்டி மற்றும் காரா காலி பகுதிகளில் இவை காணப்படுகின்றன. பனிப்புலிகள், நரிகள் மற்றும் ஓநாய்களுக்கு இவை இரையாகின்றன. அதிக மேய்ச்சல் மற்றும் வேட்டையாடல் காரணமாக இனம் அச்சுறுத்தப்படுகிறது. போடா தியோஹார் 2025. ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் போடா தியோஹார் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. 1 மாதம் நீடிக்கும் இந்த பண்டிகை பெண்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. ஹத்தி சமுதாயம் 2023 ஆண்டில் பழங்குடியினராக அறிவிக்கப்பட்டது. பண்டிகை பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது. சில பகுதிகளில் பாலியாண்ட்ரி பாரம்பரியம் நடைமுறையில் உள்ளது. காஷ்மீரின் பாரமுல்லாவில் 2000 வருடம் பழமையான புத்த மடவளாகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குஷான் காலத்தை சேர்ந்தது. பல ஸ்தூபா, சைத்யா மற்றும் விஹாரங்கள் இதில் அடங்கும். பழமையான சில்க் ரூட்டுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்தியாவில் புத்த மதம் பரவலை இது வெளிப்படுத்துகிறது. DGFT நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் கண்ட்ரோல்ஸ் 2026. DGFT, MEA மற்றும் FIEO இணைந்து நாட்டு மாநாட்டை நடத்தினர். இந்தியாவின் எஸ்கோஎம் கட்டமைப்பு மதிப்பீடு செய்யப்பட்டது. ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கையேடு வெளியிடப்பட்டது. ஏற்றுமதி கட்டுப்பாடு மற்றும் சப்ளை செயின் பாதுகாப்பு விவாதிக்கப்பட்டது. நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும். ஹிமாச்சல பிரதேச IPS அதிகாரி ராகேஷ் அகர்வால் NIA DGயாக நியமிக்கப்பட்டார். அவர் 2028 ஆகஸ்ட் 31 வரை பதவியிலிருப்பார். முன்னர் NIA ஸ்பெஷல் DG மற்றும் CBI ஜாயிண்ட் டைரக்டராக பணியாற்றினார். அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி ஒப்புதலுடன் நியமனம் செய்யப்பட்டது. தேசிய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிப்பார். IPS அதிகாரி ஷத்ருஜீத் சிங் கபூர் ITBP டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரீவேன் குமார் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டைரக்டராக பதவியேற்றுள்ளார். கபூர் 1990 ஹரியானா கேடர் அதிகாரி. அவர் அக்டோபர் 31, 2026 வரை பதவியிலிருப்பார். குமார் செப்டம்பர் 2030 வரை BSF-ஐ வழிநடத்துவார். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மற்றும் கருடா ஏரோஸ்பேஸ் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளன. இந்திய பாதுகாப்புத் துறைக்கு உள்நாட்டு ட்ரோன்கள் வழங்கப்படும். பெல் முதன்மை பைடராக செயல்படும். கருடா ட்ரோன் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் பங்காற்றும். ஆத்மநிர்பர் இந்தியா திட்டத்திற்கு இது ஆதரவாகும். RBI வங்கிகள் மற்றும் NBFC-களுக்கு புதிய உத்தரவு வழங்கியுள்ளது. தீராத புகார் இன்டர்னல் ஆம்பட்ஸ்மேனுக்கு தானாக அனுப்பப்படும். 10 முதல் 20 நாட்களில் பரிசீலனை செய்யப்படும். ஆட்டோமேஷன் மூலம் தீர்வு கிடைக்கும். வங்கி நிர்வாகம் மற்றும் வெளிப்படைத்தன்மை மேம்படும். RBI FEDI-க்கு செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் நிலை வழங்கியுள்ளது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் நிர்வாகம் மேம்படும். ஆம்னிபஸ் ஃப்ரேம்வொர்க் கீழ் இந்த நிலை வழங்கப்பட்டுள்ளது. 1 ஆண்டுக்குள் கவர்னன்ஸ் நார்ம்ஸ் ஒத்திசைவு செய்ய வேண்டும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நிலைத்தன்மை உறுதி செய்யப்படும். குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் கருணா அபியான் மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார். 728 விலங்கு மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். 8620 தன்னார்வலர்கள் பணியாற்றியுள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட விலங்குகள் காப்பாற்றப்பட்டுள்ளன. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய மீட்பு முயற்சிகளில் ஒன்றாகும். கர்நாடகா வங்கி IBA பேங்கிங் டெக்னாலஜி அவார்ட்ஸில் பெஸ்ட் ஃபின்டெக் அண்ட் DPI அடாப்ஷன் விருதை பெற்றுள்ளது. பெஸ்ட் டெக் டேலண்ட் பிரிவில் ரன்னர் அப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பேங்கிங் மற்றும் ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் பிரிவுகளில் சிறப்பு பாராட்டு பெற்றுள்ளது. IT மற்றும் வணிக அணிகளின் ஒருங்கிணைப்பை வங்கி நிர்வாகம் பாராட்டியுள்ளது. வாடிக்கையாளர் மையமான டிஜிட்டல் சேவைகள் மேலும் வலுப்படுத்தப்படும்.
நிதி ஆயோக் 4வது எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் வெளியிட்டுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஏற்றுமதி தயார்நிலை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் ஏற்றுமதி இலக்கு கண்காணிக்கப்படுகிறது. இந்த குறியீடு 4 தூண்கள் மற்றும் 13 துணை தூண்கள் அடிப்படையில் அமைந்துள்ளது. MSME, லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் கட்டமைப்பு செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படுகிறது. கோல் அமைச்சகம் DVC-உடன் 3 கோல் பிளாக்குகளுக்கு மவு செய்துள்ளது. துலியா நார்த், மந்தாகினி பி மற்றும் பிர்பைந்தி பர்ஹத் பிளாக்குகள் இதில் அடங்கும். மொத்த உற்பத்தி திறன் 49 மில்லியன் டன். ஆண்டு 4621 கோடி ரூபாய் வருமானம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டங்கள் எரிசக்தி சுரங்கத்தை வலுப்படுத்தும். இந்தியா போஸ்ட் ONDC வழியாக முதல் ஆன்லைன் ஆர்டரை விநியோகம் செய்துள்ளது. கிரிக்கெட் புக் மாடல் மூலம் பார்சல் சேவை வழங்கப்படும். தேசிய அளவில் பிக்கப் மற்றும் டெலிவரி செய்ய முடியும். சீம்லெஸ் டிராக்கிங் வசதி வழங்கப்படுகிறது. லாஸ்ட் மைல் லாஜிஸ்டிக் திறன் மேம்படும். சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் புதிய இன்ஹவுஸ் பிரிண்டிங் ஃபெசிலிட்டியை திறந்து வைத்தார். சட்ட புத்தகங்கள் மற்றும் ஆவணங்கள் உடனடியாக அச்சிடப்படும். ஸ்டாச்சுட்டரி டெஃபினிஷன்ஸ் 4th எடிஷன் அச்சிடப்பட்டுள்ளது. ஒர்க்ஃப்ளோ மற்றும் செயல்திறன் மேம்படும். அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் விரைவில் கிடைக்கும். IMD வெதர் ஸ்டேஷன்ஸ். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் 4 மெட்ரோ நகரங்களில் 200 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அமைக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார். டெல்லி, மும்பை, சென்னை மற்றும் புனே நகரங்களில் தலா 50 நிலையங்கள் அமைக்கப்படும். ஹைப்பர் லோக்கல் மற்றும் ரியல் டைம் வானிலை தரவு கிடைக்கும். வெப்ப அலைகள் மற்றும் மேக வெடிப்பு அபாயங்களை கண்காணிக்க உதவும். பேரிடர் தயார்நிலை மேம்படும். பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். 2026 ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்திய பாஸ்போர்ட் 80ஆம் இடம் பெற்றுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 5 இடங்கள் உயர்ந்துள்ளது. 55 நாடுகளுக்கு விசா இல்லா அல்லது வருகை விசா அனுமதி உள்ளது. சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் தென்கொரியா முதலிடத்தில் உள்ளன. இந்தியர்களின் உலக பயண வசதி மேம்பட்டுள்ளது. ஆயில் டிஸ்கவரி, அபுதாபி. இந்தியன் ஆயில் மற்றும் BPCL இணைந்த ஊர்ஜா பாரத் நிறுவனம் 2 எண்ணெய் கண்டுபிடிப்புகள் செய்துள்ளது. XN76 கிணற்றில் லைட் க்ரூட் கண்டுபிடிக்கப்பட்டது. XN79 கிணறு அப்ரைசல் செய்யப்படும். அன்கன்வென்ஷனல் ஆயில் வளங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஓவர்சீஸ் அப்ஸ்ட்ரீம் ஆய்வுகள் வலுப்படுத்தப்படும். ஹர்கர் ஜல், ஜல் சேவா ஆங்கலன் அண்ட் ஜல் அர்ப்பன். DDWS 5வது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் பேஜல் சம்வாத் நடத்தியுள்ளது. 1,17,000 பஞ்சாயத்துகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 5 படி செயல்முறை பின்பற்றப்படுகிறது. ஜல் அர்ப்பன் மூலம் 15 நாள் ட்ரையல் ஹேண்டோவர் செய்யப்படுகிறது. குடிநீர் திட்டங்களின் பராமரிப்பு மேம்படும். ஆதி சங்கராச்சாரியா குஜராத்தி எடிஷன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குஜராத்தி பதிப்பை வெளியிட்டார். ஆதி சங்கராச்சாரியா கிரந்தாவலி நூல் வெளியிடப்பட்டது. சனாதன் தர்மா மறு உயிர்ப்பு ஊக்குவிட்டப்பட்டது. பக்தி, கர்மா, ஞான் ஒருங்கிணைப்பு வலியுறுத்தப்பட்டது. ஆன்மீகம் மற்றும் கலாச்சார ஒற்றுமை வலுப்படுத்தப்பட்டது. ஃபிஷரீஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் இந்தியா இஸ்ரேல் பேக்ட். குளோபல் சமிட் ஆன் ப்ளூ ஃபுட் செக்யூரிட்டி 2026 மாநாட்டில் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டன. மீன்வளம் மற்றும் அக்வாகல்ச்சர் துறைகளில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும். ஜெனடிக் இம்ப்ரூவ்மெண்ட் மற்றும் மேரிகல்ச்சரில் கவனம் செலுத்தப்படும். சீவீட் கல்டிவேஷன் மற்றும் நீர் மேலாண்மை மேம்படும். ப்ளூ எக்கானமி வளர்ச்சிக்கு இது ஆதரவாகும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆப்டிகல் கம்யூனிகேஷன். ஜப்பான் NICT உலகின் முதல் 2 டெராபிட் வினாடி ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சாதனை புரிந்துள்ளது. செயற்கைக்கோள் மற்றும் HAPS-க்கு பொருத்தக்கூடிய சிறிய டெர்மினல்கள் பயன்படுத்தப்பட்டன. அதிவேக தரவு பரிமாற்றம் உறுதி செய்யப்படுகிறது. தகவல் தொடர்பு கட்டமைப்பில் முக்கிய முன்னேற்றம். உலகளாவிய தொழில்நுட்ப தரத்தை உயர்த்துகிறது. டிஃபென்ஸ் எக்ஸசைஸ் சாஞ்சா சக்தி. மகாராஷ்டிராவின் திகி ஹில்ஸ் ரேஞ்ச் பகுதியில் எக்ஸசைஸ் சாஞ்சா சக்தி நடைபெற்றது. இந்திய ராணுவம் இந்த பயிற்சியை நடத்தியது. சிவில் மிலிட்ரி கோஆர்டினேஷன் வலுப்படுத்தப்பட்டது. டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் மற்றும் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு உதவும். உள்ளூர் மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸ் 2026. திருவள்ளுவர் விருது டாக்டர் சதியவேல் முருகனாருக்கு வழங்கப்படுகிறது. காமராஜர் விருது இடியத்துல்லாவுக்கு வழங்கப்படுகிறது. மகாகவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தாவுக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது யுகபாரதிக்கும் வழங்கப்படுகிறது.
தமிழ்த்தென்றல் திருவிக விருது இறை அன்புவுக்கும் தந்தை பெரியார் விருது அருள்மொழிக்கும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் மற்றும் ஒரு சாவரன் தங்கப் பதக்கம் வழங்கப்படுகிறது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சாவரன் ஏஐ பார்க். தமிழ்நாடு அரசு சர்வம் ஏஐயுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. 10,000 கோடி ரூபாய் மதிப்பில் சாவரன் ஏஐ பார்க் அமைக்கப்படும். முழு ஸ்டாக் ஏஐ மாவட்டம் உருவாக்கப்படும். 1000 உயர்தர டீப் டெக் வேலைவாய்ப்புகள் உருவாகும். தரவு மற்றும் கணிப்பீடு மாநில எல்லைக்குள் பாதுகாக்கப்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னை ஃப்ளைஓவர் அண்ட் பழையாறை கோபுரம். தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை ஃப்ளைஓவர் உலகின் முதல் செயல்படும் மெட்ரோ டனல் மேல் சாலை பாலமாகும். இந்த ஃப்ளைஓவரின் முதல் டெக் வெற்றிகரமாக தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசல் குறையும். எதிர்கால மெட்ரோ ஒருங்கிணைப்புக்கு ஏற்ற வடிவமைப்பு கொண்டது. இது ஒரு முக்கிய சிவில் என்ஜினியரிங் சாதனையாகும். ஹெல்த் மலேரியா எலிமினேஷன் இன் தமிழ்நாடு. தமிழகத்தின் 33 மாவட்டங்களில் 33 மாவட்டங்களில் மலேரியா இல்லாமல் உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் எந்த உள்ளூர் பரவலும் பதிவாகவில்லை. 2025இல் 557 வழக்குகள் மட்டுமே உள்ளன. 2023இல் 321 வழக்குகள் மட்டுமே உள்ளன. தொடர்ந்த கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. That's all for today on Current Affairs with Surya. ரிவைஸ் பண்ணுங்க, நோட் எடுத்துக்கோங்க, எக்ஸாம்க்கு ரெடியா இருங்க. Meet you in the next video. Until then, keep learning.